ஹலோ, வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சிறு முதலீட்டில் குழம்புத்தூள் எப்படி அரைச்சி தயார் பண்ணி விற்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்புத்தூள் வந்து சாம்பார் பொடிக்கு 1 ஸ்பூனும், காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் பெருஞ்சீரகமும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிங்கன்னா அது அசைவ குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பிரியாணி மசாலாக்குள்ளே ஆட்லாம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க. தனியாக வந்து 1 கிலோ, பட்டை மிளகாய் 700 கிராம், மிளகு 25 கிராம், ஜீரகம் 25 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம். இப்போ ரேட்டு வந்து தனியா 1 கிலோ 130 ரூபா, பட்டை மிளகாய் 700 கிராம் 168 ரூபா, மிளகு 14 ரூபா, ஜீரகம் 10 ரூபா, விரலி மஞ்சள் 13 ரூபா. இது எல்லாமே சேர்த்து 335 ரூபா. கடுகு துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டாகணும். கடுகு வந்து 1 பிஞ்சு, அதாவது வண்டு கிண்டு வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம பேக்கிங் பண்ணும்போது தயாரித்து வெளியே விற்கும்போது நம்ம கண்டிப்பாக கடுகு ஒரு பிஞ்சு சேர்த்து தான் ஆகணும். இதை அரவை மில்லில் அரைக்க கொடுத்தோம் அப்படின்னா 60 ரூபா அரவை மில் கூலி, 395 ரூபா வரும். இப்போ நம்மளுடைய நேரத்தை போட்டு நம்ம உழைக்கிறோம் இல்லைங்க, அந்த கூலி வந்து நமக்கான கூலி 50 ரூபா சேர்த்தா 445 ரூபா, 450 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வர குழம்புத்தூளோட அளவு வந்து 1 கிலோ 800 கிராம், 1 கிலோவுக்கு 20 பேக்கெட்டு, 1 கிலோ 800 கிராமுக்கு 36 பேக்கெட் வரும். ஒரு பேக்கெட் 20 ரூபாய்க்குன்னு சேல்ஸ் பண்ணால் 36 பேக்கெட் வந்து 720 ரூபா. இப்போ நம்மளுடைய தயாரிப்பு செலவு 450 ரூபா போக பேலன்ஸ் இந்த லாபம் வந்து நமக்கு 270 ரூபா இருக்குது. இப்போ லாபம் மட்டுமே 270 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருந்தே ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறப்போ எடுத்த பட்சத்துலேயே நம்ம லாபம் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ 450 ரூபா தான் நம்ம முதலீடு போட்டோம். இப்போ நமக்கு சேல்ஸ் போக மீதி 270 ரூபா இருக்குது. அந்த 270 ரூபாய் வந்து நம்ம அதை எடுக்கக்கூடாது. மறுபடியும் அதே தொழிலில் தான் நம்ம முதலீடாக போடணும். 3 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து தான் அந்த தொழிலில் வர்ற வருமானத்தை நம்ம வந்து லாப நஷ்ட கணக்கே பார்க்க முடியும். 1 வருஷம் நம்ம தொடர்ச்சியாக செய்யும் போது தான் லாப நஷ்ட கணக்கே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம இதை வந்து வீட்டிலேருந்து நம்ம உழைப்பு மூலதனமாக போட்டு செய்கிறோங்கிறதுனால அதுலேருந்து அதிகமான லாபம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வர்ற வருமானத்தை வந்து வேறு ஏதாவது கை செலவுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் மெயினாக இதை நான் சொல்கிறேன். அதில் வர்ற பணத்தை நம்ம அந்த தொழிலே தான் நம்ம எப்போதுமே போடணும். அப்புறம் வாரத்தில் 2 நாள் நம்ம டைம் ஒதுக்குனா போதும். முதல் நாள் பொருளெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு மறுநாள் அரைச்சி பேக் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறது தான் நல்லது. இந்த குழம்பு மசாலா விற்பனை செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை தான் நம்ம வந்து போய் அப்ரோச் பண்ணணும். அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு சின்ன பேக்கெட் 25 கிராம் பேக்கெட் போட்டு கொடுக்கலாம். போட்டு சாம்பிள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. நம்ம கொஞ்சம் ஹோல்சேல் விலையில் கம்மி விலையிலே கொடுத்து நம்ம கஸ்டமர்ஸை வந்து நம்ம பக்கம் இழுக்க பார்க்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் இருந்தே நம்ம செய்கிறதுனால நம்ம பேச்சு திறமை இதுக்கு கொஞ்சம் வேணுங்க. இப்போது பேச்சு திறமைங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை மட்டும்தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற பொருளில் வந்து தரம் கரெக்டாக இருக்கணும். நம்ம இப்போ குழம்புத்தூள் அரைச்சி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழம்புத்தூள் நல்லா வாசமாகவும் காரம் கரெக்டாக ஒரு காரம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த தடவை நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அதனால் பொருளோட தரத்தையும் பார்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக விடாமுயற்சி நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெருசாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இது ஒரு 450 ரூபாங்கிறது ஒரு சின்ன முதலீடு தான். ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து கொஞ்சம் பொறுமையோட அவங்களுடைய டைமை வந்து இதுலேயும் கொஞ்சம் மூலதனமாக வச்சு இந்த தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த தொழிலில் ஜெயிக்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.